இயக்குனர் தம்பி பா ரஞ்சித் அவர்களுக்கு வணக்கம். 5 வருஷமா ஆளே காணோம் தம்பி, எங்கே போயிருந்தீங்க? எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதாவது தலித் பிரச்சனைக்காக அவர் எதற்காக போராடி இருக்கிறார்? ராஜ்மோகனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க. களத்தில் தலித்துகளுக்காக எத்தனை இளைஞர்களை இன்றைக்கு அட்வொகேட்டை மாற்றிருக்கிறாரு. எவ்வளோ இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுதே அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்கள். அவருக்கு ஓட்டு போடாமல் திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு அண்ணனை நாம் தவற விட்டு விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலைன்னு பேசினால தான் நீங்கள். புரியுதுங்களா? களத்தில் சரியான போராளிகளை உங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக, அவன் கொடுக்குற அஜெண்டா, அதுக்கு தகுந்த மாதிரி சில நடிப்பு, 2 பட வாய்ப்பு, இதுதான் உங்களுடைய பொழப்பு இல்லையா? எங்கள் அமைச்சரை குறித்து பேசுவதற்கு என்ன அருகதற்கு உங்களுக்கு? தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்கள் வேங்கவேல் சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே தலித்துகள் படித்த பொழுது புல்லட் ஓட்டின போது வெட்டினாங்களே திமுக காலத்தில், அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? மாணவர்களை வெட்டினது, சிறுநீரகம் குடிக்க வச்சது, தொடர்ச்சியாக தலித் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்தது. அண்ணன் திருமா அவர்கள் எத்தனை இடத்தில் பேசியிருக்கிறாரு. தங்களுடைய கொடியை ஏந்த விட மாட்டாங்க, தன் கொடியை ஊண்ட விட மாட்டாங்க, தன்னுடைய பிரச்சனைக்கு கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குன்னு பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. தலித்துகளுக்கு நடந்த பொழுது திமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனை எப்பெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க தம்பி? உண்மையாலுமே தாவேக ஆட்சி வந்த பிறகு எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். பார்க்குறீங்கல்ல? தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை எந்த இடத்துல வளர்த்து விடுறாங்க. எத்தனை தலித்துகளை இன்றைக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எத்தனை இடத்துல களத்தில் நின்றுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பேர் நின்னாலும் உங்களுக்கு தெரியாது. எங்களிடத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக, ரெட் ஜெயிண்ட்டு, 2 படம், வருமானம், இவ்வளோதான் தெரியும். 5 வருஷம் கோமாவில் இருந்துட்டு திடீர்னு எங்கள் அமைச்சரை குறித்து பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கவே தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் நாடகம் போட்ட ஆட்கள் தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு களத்தில் நிற்பவர்களை தெரியாது. ஆனால் எங்களுக்கும், எங்கள் அரசிற்கும், எங்கள் முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் யாரை எந்த இடத்தில் அமர வைக்க வேணும்னு. புரிஞ்சா? தேவையில்லாமல் வாய் விடாதீங்க, சரிங்களா? ஒரு சமூகத்தை வைத்து பிளப்பு பிழைப்பதை நிப்பாட்டிட்டு நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுங்க. நன்றி தம்பி.